வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கே எக்ஸிக்யூஷன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்தந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம code2algo.com ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம சைன்அப் பண்ணல அப்படின்னா சைன்அப் பண்ணி ஒரு புது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணியிருந்தவங்க ஆல்ரெடி டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி அவங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டால் போதுமானது, டேரெக்டாக லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து இதில் பிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிடின்றது என்ன அப்படின்னா பேப்பர் ட்ரேடு. ஸோ பேப்பர் ட்ரேட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடாக ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்ற தெளிவான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் 33 நாள் ஓடி இருக்கு பேப்பர் ட்ரேடில். பேப்பர் ட்ரேட் ஆரம்பித்து அவ்வளோ நாட்கள் தான் ஆச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் ஆகும்போது அன்னிலேருந்து அந்த டேட் ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகி 6 நாள் தான் ஆச்சு. ஸோ 6 நாள் உன்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதில் தெரியும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு விதமான டேட் மாறுபடும். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஆட் ஆக அன்னிலேருந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகும். ஸோ எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்துகிட்டு ஸோ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம டெய்லி பார்த்துக்கலாம். ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 33 நாட்களில் 22,000 ரூபாய் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதை விட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஆக்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் பட்டன்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட மொத்த ஹிஸ்ட்ரியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதோட கிராஃப் உங்களுக்கு தெளிவாக காமிக்குது. ஸோ கிராஃப் இங்கே ஆரம்பிச்சதுலேருந்து 33 நாட்களாக மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட கேபிட்டல் 50,000 ரூபாய் தேவைப்படுது. டோட்டல் ட்ரேடிங் டேஸ் இது வரைக்கும் 33 நாள் ஓடி இருக்கு. இதோட வின் டேஸ்னால் ப்ராஃபிட் வந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 20 நாட்கள், லாஸ் ஆன நாட்கள் பார்த்தீங்கன்னா 13 நாட்கள். மேக்ஸிமம் வின்னிங் ஸ்ட்ரிக் தொடர்ந்து அது வின் ஆயிருக்கு. தொடர்ந்து 5 நாள் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு 33 நாளில். தொடர்ந்து 4 நாள் லாஸ் ஆயிருக்கு 33 நாளில். இதோட வின் ரேட், அதாவது இதை வச்சு அதை கால்குலேட் பண்ண பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60% ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்றத காமிக்குது. ஸோ இதோட மந்த்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 14,435 ரூபாய். ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் 33 நாட்களில். அதே மாதிரி ஆவரேஜ் மந்த்லி ROIனா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மந்த்லி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 33 நாட்கள் பார்த்தீங்கன்னா 45% இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ன்றது என்னென்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற கால்குலேஷன் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா. 93.72% ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் ஃபார்முலாலாம் கால்குலேட் பண்ணி பார்த்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி உங்களுக்கு இதிலேயே காட்டிடுது. ஷார்ப் ரேஷியோ அப்படின்றது என்னன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ப் ரேஷியோட வேல்யூ 1க்கு மேலே இருந்தாலே ரொம்ப நல்லா ரிட்டர்ன் ரிஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அர்த்தம். அதுக்கு உண்டான ஃபார்முலாவும் நான் இங்கே டிஸ்பிளேயில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இது கிரேட்டர் தென் 1 இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். லெஸ்ஸர் தென் 1 0 இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி சஜஸ்டபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு சார்டினோ ரேஷியோட வேல்யூ 2க்கு மேலே இருந்தாலே ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப எக்ஸலண்டான ஸ்ட்ராட்டஜி. 1லேருந்து 2க்குள்ளே இருந்தால் குட், ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா குட் ஸ்ட்ராட்டஜி. 1 கீழே இருந்தால் ஓரளவுக்கு மாடரேட்டும், 0க்கு இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி சஜஸ்டபிள் கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் 13 இருக்குது வேல்யூ. ஸோ 2க்கு மேலே இருந்தாலும் ரொம்ப எக்ஸலண்ட்டு. ஸோ 13 இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பெரிய டூலாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 3,200 ரூபா வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ரிஸ்க்கும் 3,000 ரூபாய், ரிவார்டும் 3,000 ரூபாய் டிஃபைன்டு. அதுக்கு மேலே அன்றைக்கி டே ஆர்டர் எடுக்காது. ஸோ அதனால் இந்த மேக்ஸிமம் டே ப்ராஃபிட் 3,000 ரூபாய் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் லாஸ் வந்து 3,000 ரூபாய் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது 687 ரூபாய் வந்து இங்கே உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் லாஸ் பர் டே காமிச்சிருக்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ட்ரா டவுன் பார்த்தீங்கன்னா 9285, அதாவது ஓவராலாக 33 நாள் சேர்த்து ஓவரால் மைனஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 9285 ரூபா. மேக்ஸிமம் ட்ரா டவுனோட பர்சன்டேஜ் 13%. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்களும் ஓவராலாக திங்கக்கிழமை என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லா கிழமைகளும் உங்களுக்கு பிரித்து இது காட்டிடும். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த் வைஸும் உங்களுக்கு இதை பிரித்து காட்டிடும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு இதை விட அற்புதமான டூல் எங்கேயுமே ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பேக் டெஸ்ட் பண்ணக்கூட அவசியமே தேவைப்படாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சில ஸ்ட்ராட்டஜிக்கு ரிஸ்க்கும் இருக்காது, ரிவார்டு இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம வாலட்டிலாக இருக்கும். இங்கேருந்து மேலே ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும், அடுத்த நாள் ரொம்ப நல்ல டவுன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 3 நாள்லேயே வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இதில் இருக்குது. இதில் மினிமம் 1.5 லட்ச ரூபா கேபிட்டல் அவசியமாக தேவைப்படும். ஸோ இதோட வின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 62% இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் பார்த்தீங்கன்னா 124% இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. பட் இதோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய்லாம் வந்திருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாலும் 25,000 கிட்டலாம் வந்திருக்கு. பட் அதுக்கு உண்டான ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 27 நாளில் 51,000 ரூபாய் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் நம்ம வந்தாலும் அதிகமாக தான் இருக்கும். ப்ராஃபிட் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக அந்த ஸ்ட்ராட்டஜியை பிரித்து பார்த்து சூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ண வைக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணும்போது மேனுவல் இன்டரப்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட மெயின் ஜாபாக இருக்கணும். மற்றதெல்லாம் சிஸ்டம் பார்த்துக்கும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.